பகலிலும் என் இயேசுவையே அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. கடந்திட்ட நாட்களில் கண்மணி போல் கனிவுடன் காத்ததால் சோத்தரிப்பேன். கடந்திட்ட நாட்களில் கண்மணி போல் கனிவுடன் காத்ததால் சோத்தரிப்பேன். இமை பொழுது கைவிடானே சரை துதி செலுத்தி நான் போற்றிடுவேன். இமை பொழுது கைவிடானே சரை துதி செலுத்தி நான் போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. சேவை நான் செய்திடவே பாரினில் பலியாய் அர்ப்பணித்தேன். உந்தனின் சேவை நான் செய்திடவே பாரினில் பலியாய் அர்ப்பணித்தேன். வழுவாமல் காத்திட்ட வல்லவரே புது கவியால் உம்மை போற்றிடுவேன். வழுவாமல் காத்திட்ட வல்லவரே புது கவியால் உம்மை போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலும் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை தேவன் புறக்கணியாதவர் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே அநேக வேளைகளிலே அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயம் நொறுங்கி போய் காணப்படுகிறது. இருதயம் நொறுங்குவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. இருதயம் நொறுங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே பல பயங்கரமான வியாதிகள் பீடிக்கப்படுகிறதுனால அந்த குடும்பத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நொறுக்குதல் காணப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை இல்லையா, இதிலிருந்து நமக்கு ஒரு நிம்மதி இல்லையா என்று சொல்லி மிகுந்த வேதனைக்குள்ளாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில குடும்பங்களிலே குடிகார கணவர் மூலமாக, மனைவி மூலமாக, அது மாத்திரமல்ல கீழ்ப்படியாத பிள்ளைகள் மூலமாக எத்தனையோ விதங்களிலே குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் நொறுங்கி போய் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வேதனையை யாரிடத்திலையுமே சொல்ல முடியாது. இருதயத்துக்குள்ளாக ஏதோ ஒரு பாரம், எங்கு சென்றாலும் எந்த வேலையை செய்தாலும் உள்ள உடைவோடு செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கூட ஒருவேளை நொறுங்கி போயிருக்கலாம். நான் யாரிடத்திலே போய் இந்த காரியத்தை சொல்ல முடியும், இந்த பிரச்சனையை நான் யாரிடத்திலே போய் சொல்லி தீர்வு காண முடியும் என்று சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்க்கலாம். எத்தனையோ குடும்பங்களிலே கடன் பாரங்கள், கடன்காரர்கள் வருவதற்கு முன்னதாக அவர்கள் படுகிற வேதனைகள், எப்படி இந்த கடனை நான் கொடுத்து தீர்ப்பேன், இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக வந்துவிட்டேனே என்று கதறுகிறார்கள். எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளோ பயங்கரமான வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு அநேகர் தற்கொலை கூட பண்ணிவிடுகிறார்கள். எனக்கு போதும் இந்த உலகத்தின் வாழ்க்கை, இன்றோடு என் வாழ்க்கையை முடித்து விடுகிறேன் என்று சொல்லி
நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறதை பார்க்கிறோம். நொறுக்கப்படுதல் அவ்வளோ பயங்கரமான ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நொறுங்கி போய் இருக்கிறதான அந்த ஆத்துமாக்களுக்கு யார்தான் ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும்? இந்த வேளையில கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான இந்த பாரத்தோடு, ஆண்டவரே நான் யார்கிட்ட போவேன் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் இயேசுவின் சிலுவை அண்டையே கடந்து போங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அண்டையே போய், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்ப்பா, நீர் எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும், என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியலையே, இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற என்னால் முடியலையப்பா. நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆண்டவரே? நான் யாரிடத்திலே போய் சொல்ல முடியும்? நீர் என்னுடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் உண்மையில ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே என்னுடைய பாடுகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே இந்த வேலையில கூட கர்த்தாவே எனக்கு இறங்கும்ப்பா, இந்த வேலையில எனக்கு இறங்கும், இந்த பாடுகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தின் ஏங்கல்களை அறிகிறவர் அவர் ஒருவரே. அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அவரை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஒருவேளை உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கிறபடினால் நீங்கள் ஆறுதலற்றவர்களாக மிகுந்த வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன செய்வேன் என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனை யாருக்கு என்று சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. சிறுவர் முதல் வயோதிபர் வரைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை கூடவே கடந்து போகிறார். காரணம், அவர்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படுது. உள்ளம் உடைக்கப்படும் போதுதான் பலவிதமான விபரீதங்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த வேளையில கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரே வழி இயேசுவின் சிலுவை. அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் வேற எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிற அந்த ஆண்டவர் அண்டையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும்ப்பா, இந்த வேலையில எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த வேலையில என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியிலே நான் வைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இருக்கிறதான அந்த வேதனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தார். நிந்தையினால் என் உள்ளம் வேதனையினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போயிருக்கிறது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு ஒத்தாசை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ளாக ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நம்முடைய தேவனால் தான் முடியுமே ஒழிய வேறு யாராலும் முடியாது. சிறுவேல் புத்திரரை கூட அவர் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் அந்த செங்கடலின் பக்கத்திலே வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய பாரம், அவர்கள் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்து போனது. நான் இதற்காகவா அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தேன்? நான் இங்கே வந்து சந்தோஷமாய் இருக்கலாம் என்று சொல்லி அந்த கானானை நினைத்தல்லவோ வந்தோம். ஆனாலும் கூட இங்கே பார்க்கும்போது முன்னேறியும் போக முடியவில்லை, பின்னுக்கும் போக முடியல. பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நான் எங்கே போவேன்? ஒரு வாசல் கூட எனக்கு திறக்கப்படவில்லையே என்று சொல்லி அவர்கள் உள்ளம் உடைந்து நொறுங்கினது. அந்த வேளையிலே அருமையான தேவன் அவர்களுக்கான ஒரு புதிய பாதையை திறந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட சில வேளைகளில் நமக்கு இனம் புரியாத பிரச்சனைகள் வரும். எங்கே போவதென்று தெரியாம திகைத்து நிற்போம். சிலர் தங்களுடைய தொழிலில் கூட அப்படிப்பட்டதான ஒரு பாரத்துக்குள்ளாய் காணப்படுவார்கள். எந்த தொழிலை நான் செய்து முன்னேறுவது? நான் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி திகைத்து நிற்பார்கள். எந்த காரியத்திலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி திகைத்து நிற்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய திகைப்புக்கு ஒரு முடிவு வராது. இயேசுவின் சிலுவை அண்டே போவோம். அவர் ஒருவரே நமக்காக நொறுக்கப்பட்டவர். அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு புதிய பாதையை திறந்து கொடுத்தார். அந்த பாதை வழியாக ஒருவருமே கடந்து சென்றதில்லை.
உலகத்தில் இருக்கிற ஒருவர் கூட கடந்து செல்லாத ஒரு புது பாதையை திறந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்டதான புதிய பாதைகளை தேவன் திறந்து கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரண்டை ஆண்டவருடைய சமூகத்திலே போய் கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியப்பா, என்னுடைய அக்கிரமத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் ஐயா. எனக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே, எனக்காக நீர் உடைக்கப்பட்டீரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது தேவன் ஒரு புதிய பாதையை திறப்பார். உங்களை அற்புதமாய் வழிநடத்த அவரால் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு வருகிறதான உபத்திரவங்களை கண்டு, நமக்கு வருகிறதான பாடுகளை கண்டு, துக்கங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆறுதல் செய்ய வல்லமை உள்ளவர் அப்பா, நீர் எனக்கு கர்த்தாவை நன்மை செய்ய வல்லமை உள்ளவர் என்று அவரை நோக்கி பார்ப்போம். வேதாகமத்திலே ஒரு மனுஷனை கூட நாம் பார்க்கிறோம். அவர் பேர் யோபு. யோபுடைய வாழ்க்கையிலே அவன் செல்வந்தனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு அருமையான குடும்பம். அவருக்கு இல்லாத இது இல்லை. எல்லா காரியத்திலும் அவர் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு வந்ததான அந்த நொறுக்கப்படுதலின் நிமித்தமாக அவருடைய சிநேகிதர் வந்து கூட அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் 7 நாட்கள் ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்த சிநேகிதர்கள் வாயை திறந்து யோபுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அத்தனை ஆறுதலும் யோபினுடைய உள்ளத்தை அதிகமாய் வேதனைப்படுத்தினது. தேவ பிள்ளைகளே, உலகத்தார் கொடுக்கிற ஆறுதல்களும் அவர்கள் நம்மிடத்தில் வந்து பேசுகிற வார்த்தைகளும் இப்படித்தான் இருக்கும். ஆனாலும் கூட உண்மையாகவே நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு மேன்மையான ஒரு ஆறுதலை கொடுப்பார். அவர் சிலுவையிலே நமக்கான எல்லா ஆக்கினைகளையும் சுமந்து தீர்த்தபடியினால் இந்த வேளையில கூட உங்களை சகலவிதமான ஆறுதலினாலும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். அவர் நொறுங்குண்ட ஆத்துமாக்களை புறக்கணியாதவர். எந்த பாரத்தோடு, எந்த கஷ்டத்தோடு, என்ன மனவியாகுலத்தோடு இந்த நாள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்களை பலப்படுத்தவும், உங்களை ஆறுதல் படுத்தவும், சந்தோஷப்படுத்தவும் என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதத்தில் நொறுங்கி போயிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த பாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளை அழித்து ஒரு இனம் புரியாத தெய்வீக சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு இருதயத்தையும் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. கிருபை பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கேட்டு இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஜெப தேவைகள் இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க பாரத்தோடு காத்திருக்கிறோம். அநேகர் உங்கள் ஜெப தேவைகளை தொலைபேசி மூலமாக, கடிதங்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். தேவன் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்திலும் இந்த நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள்.